أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சென்ற வாரம் நம்முடைய நிலை எவ்வளோ உயர்ந்தாலும், நம்முடைய அந்தஸ்து எவ்வளோ அதிகமாக ஆனாலும், மக்களோடு பழகும் பொழுது நமக்கு அகந்தை வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வசாதாரணமாகத்தான் எல்லா மக்களிடம் பழகினார்கள். அகந்தை கொள்வதாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கிற தகுதி உலகத்தில் யாருக்குமே இல்லை. வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள், ஆட்சி தலைவராக அதிபராக இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள். இவ்வளவு தகுதியும் இருந்து கூட மக்கள்கிட்ட எப்படி பழகினார்கள் என்பதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் என்பதற்கு சில செய்திகளை பார்த்தோம். அதே தலைப்பில் உள்ள ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வரலாற்று நூல்கள் ஹதீஸுகளில் காண்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் ஜாபிர் பின் அப்துல்லா என்று ஒரு தோழர். அவர் ஒரு இளைஞர். அவருடைய தகப்பனார் அப்துல்லா பத்ர் போரில் ஷஹீதாகிவிட்டார். அப்போ இந்த ஜாபிருங்கிற அந்த இளைஞர் தான் அவருடைய பிள்ளைகள் சகோதரிகள்லாம் பொறுப்பேற்று கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு இளைஞர், அவ்வளவுதான். ஒரு பிரயாணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு போய் யுத்தமாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம், போருக்கு இதுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்தில் ஜாபிருங்கிற அந்த இளைஞரும் இருக்கிறார், ஜாபிருங்கிற சஹாபியும் இருக்கிறார். அவர் ஏறி சொல்லுகிற அந்த ஒட்டகம் ரொம்ப சண்டித்தனம் பண்ணுகிறது. எல்லாரும் போகிறாங்க, இவருடைய ஒட்டகம் வேகமாக போக மாட்டேங்குது. இவரை எல்லாரும் முந்திட்டாங்க. இவர் ஒட்டகத்தை அடிக்கிறாரு, என்னமோ செய்கிறாரு, அவர் நகர மாட்டேங்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ முன்னாடி போயிட்டுருக்கிறாங்க. முன்னாடி போகும் பொழுது கூட பின்னாடி என்னன்னு பார்த்து கொண்டே போவார்கள். அப்போ எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே ஒரு இளைஞர் மாத்திரம் அங்கே நின்று கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அப்படியே திருப்பி அவரை நோக்கி போகிறாங்க. ஒரு சஹாபிகிட்ட சொல்லி கூட அது என்னென்னு பாருங்கள், அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, எதனால் அவர் நிற்கிறார் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கே செய்ய முடியும்னா போயிடுவாங்க. உடனே அவரை நோக்கி போய் நீ ஜாபிர் தானேன்னு கேட்குறாங்க.
இதெல்லாம் யாபத்தில் வச்சுக்கிற முடியாது. அந்த பெரிய சமுதாயத்தில் இவர் பெரிய ஆரம்பகால தியாகிலாம் கிடையாது. இவர் தகப்பனார் ஒரு தியாகி, இறந்து விட்டார். இவர் அவ்வளோ பெரிய பிரபல்யமானவரை பார்த்தவனை அடையாளம் காணக்கூடியவர் இல்லை. இருந்தாலும் ஒரு ஏற்கனவே பார்த்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு நீ ஜாபிராப்பான்னு கேட்குறாங்க. ஆமாம், என்ன விஷயம்? இந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுகிறது, போக மாட்டேங்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தை அவங்க கையால் தட்டுறாங்க. அது எழுந்துருச்சு. எழுந்தவொன்னு அந்த ஒட்டகத்தில் ஏற பேசிக்கிட்டு வர்றாங்க, உரையாடல் பண்ணுறாங்க. திருமணம்லாம் ஆகிடுச்சா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தேவையா இது? உனக்கு திருமணம் ஆகிடுச்சா? தகப்பனார் இறந்துட்டார், அப்போ இவர் கல்யாணம் பண்ணிட்டாரான்ட்டு அதை விசாரிக்கிறாங்க. உனக்கு திருமணம் ஆகி விட்டதா? ஆமாம் ஆயிடுச்சு. நீ கன்னி பெண்ணை திருமணம் செய்தாயா, விதவை பெண்ணை திருமணம் செய்தாயான்னு கேட்குறாங்க. நான் விதவையைத்தான் திருமணம் செய்தேன். எப்போ நீ இளைஞனாத்தானே இருக்கிறேன், நீ ஒரு இளம்பெண்ணை திருமணம் செய்யலாமே, இப்படியெல்லாம் விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார், ஷஹீத் ஆகிட்டார். அவருடைய பொம்பளை பிள்ளைகள்லாம் என் சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, என் பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களை ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் தாய் போல கவனித்துக் கொள்வார். ஒரு கன்னி பெண்ணை நான் திருமணம் செய்தால் இந்த பிள்ளைகளை என்னால் கவனிக்கக்கூடிய மனைவியாக இருக்க மாட்டார் என்பதற்காக, அந்த சகோதரிகளுக்காக நான் ஒரு விதவையை நான் திருமணம் செய்து கொண்டேன். என்ன கொஞ்சம் வயசு கூட்டினவங்களை திருமணம் செய்தேன்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு நீ இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துறியா? ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணுகிறது, எனக்கு விலையை கொடுத்துட்டு வேறு ஒட்டகம் வாங்கிக்கங்கிறாங்க. அது ஒன்றுக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, சரி விற்கிறேன். அதுக்கு ஒரு விலையை பேசி நீ அங்கே கொண்டாந்து ஊருக்கு போன உடனே அந்த ஒட்டகத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு காசை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு திரும்ப அதை போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ போன உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக போயிட்டாங்க. போய் பள்ளி வாசலில் நின்று கொண்டே இருக்கிறார்கள். இவர் சேர்றாரு. சேர்ந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ அந்த ஒட்டகத்தை அங்கே கட்டி போட்டுட்டு போய் 2 ரக்காத் தொழு, பள்ளிவாசலில் போய் 2 ரக்காத் தொழுங்கிறாங்க. அவர் தொழு போனதுக்குள்ளே அபூ ஹுரைராவை கூப்பிட்டு இவருக்கு அந்த தங்கத்தை எடை போட்டு, அந்த ஒட்டகத்துக்கு விலை பேசுனாங்க இல்லையா, அதை எடை போட்டு கொடுத்துருங்க என்ற உடனே அந்த ஒட்டகத்தை கட்ட சொல்லிட்டாங்கல்ல, அதுக்குரிய கிரையத்தை பள்ளிவாசலில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ சமுதாய அமைப்புக்கு தான் வாங்கியிருக்கிறாங்க. பள்ளிவாசலேருந்து கொடுத்ததுனால அந்த ஒட்டகம் ஒரு சமுதாயத்துக்கு ஜக்காத்து கொடுக்குறதுக்கு, ஏழைகளுக்கு உதவட்டுமே என்பதற்காக வேண்டி அதை வாங்கியிருக்கிறாங்க. அல்லது குர்பானி கொடுக்கலாம் என்பதற்கு வாங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு பணிக்காக வேண்டி. அப்போ அந்த கொடுத்த உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், காசை வாங்கிட்டு கொஞ்சம் அதிகமாகவே நிறுத்து கொடுத்தார் எனக்கு. அப்போ ஒரு துல்லியமாக நிற்காமல் கொஞ்சம் நிறுத்து கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாகவே தந்தார் அபூ ஹுரைரான்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவர் திரும்பி போகிறார். போகும் பொழுது அவர் கூட்டிகிட்டு வாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நான் பதறி போயிட்டேன், ஏன்னு கேட்டால் அந்த சண்டி ஒட்டகம் வேணாம் என்று திருப்பி தந்துடுவாங்க போல இருக்கு, திருப்பி தந்தால் எனக்கு பெரிய நஷ்டமாயிருமே என்று சொல்லி அவர் பதறிக்கிட்டே வர்றார், பயந்து கொண்டே வர்றது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ காசையும் வச்சுக்க, ஒட்டகத்தையும் நீயே வச்சுக்க, நீ கொடுத்த காசையும் வச்சுக்க, உன் ஒட்டகத்தை நீயே எடுத்துக்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கன்னு வருது. இதில் எவ்வளோ விஷயம் இது புகாரியில் 2097 ஹதீஸில் இருக்கிறது. நீங்கள் முழுமையாக படித்தா அதனுடைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கவனிக்கிறார்கள் என்பதை அறியலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருங்கிற ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. வயசு இவங்களுக்கு வயசு கூட, அல்லாஹ்வுடைய தூதர்னால் அவங்க மரணிக்கும் போது 63 வயசுனா ஒரு 60 வயசில் நடந்திருக்குது. அந்த நேரத்தில் 60, 58 வயசில் நடந்த ஒரு சம்பவம். அவ்வளோ வயசான ஒரு பெரிய மனிதராக இருக்கிறாரு. இவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய அளவுக்கு பெரிய ஒரு சமுதாயத்தில் பிரமுகரும் அவர் கிடையாது. அப்போ லேசாக ஒரு அறிமுகம், லேசாக பார்த்து பழகிருப்போம்ல, பார்த்தா எல்லாரும் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான் இருந்தது. ஆனாலும் அவர் ஒட்டகத்தில் வருவதற்கு தடுமாறுகிறார்னு தெரிஞ்ச உடனே அதை பார்த்து விட்டு ஏன் போகிறாங்க? இந்த சம்பவத்தை நம்ம என்ன கதையை கேட்டு போகிறதுக்கா, எதுக்கு இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து காட்டுறாங்க? இந்த மாதிரி பண்புகளை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்கிறது தான் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி போனாங்கன்ட்டு புகழ்ந்துட்டு போகிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலை அனுப்புனது எதுக்குன்னு கேட்டால், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிற முன்மாதிரி, அதே மாதிரி நம்ம நடக்கணும். ரசூலுல்லாஹ் அனுப்புனது எதுக்குன்னு கேட்டால், அவங்கள ஒவ்வொரு விஷயமாக செய்ய வச்சு சொன்னால் அந்த மக்களுக்கு எடுபடாது. சொல்கிறத ஈஸி செய்ய முடியுமான்னு கேட்பாங்க. தானே செஞ்சு காட்டிவிட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கௌரவமாக இருக்கிறது, நம்ம எப்படி மக்களை விட்டு மேம்பட்டவராக நம்ம நினைத்து கொள்வது, நம்மளும் சாதாரணமாக நடப்போமேங்கிற ஒரு எண்ணத்தை இந்த மாதிரி சம்பவங்கள் விதைக்கும் என்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய ரசூலை அதை செஞ்சு காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் மேலான நிலையில் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழே உள்ளவர்கள் இப்படி நடக்கிறாங்களா? ஊழியர்கிட்ட இப்படி நடக்கிறாங்களா? ஒரு உயர் அதிகாரி கீழே உள்ள சாதாரண ஒரு குமாஸ்த இடத்துல இப்படி நடப்பாரா? ஒரு பள்ளிக்கூடத்துடைய ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் அங்கே உள்ள வாட்ச்மேன் இப்படி நடக்க முடியுமா?
சாதாரண சின்ன ஒரு வித்தியாசம் ரெண்டு பேருக்கு மத்தியில். இதுலேயே நடக்க முடியலைன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? மலைக்கு மடுவுக்கான வித்தியாசம். அவ்வளோ உயர்ந்த ஒரு தரஜா இருக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோட மக்களாக இறங்கி சென்ற காட்சியை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? மனசில் உருவட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலையும் காசில் உயர்ந்தாலும் சரி, பதவியில் உயர்ந்தாலும் சரி, புகழில் உயர்ந்தாலும் சரி, அந்தஸ்தில் உயர்ந்தாலும் சரி, அதிகாரத்தில் உயர்ந்தாலும் சரி, அந்த அதிகார இடத்தில் மாத்திரம்தான் அதை காட்ட வேண்டும். மற்ற எல்லா இடங்கள்லையுமே நம்மளை ஒரு சாதாரண மனிதராக நினைத்து கொள்ள வேண்டும், மக்களோடு மக்களாக பழக வேண்டும்ங்கிற பண்பாட்டை நம்ம அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தில் வழங்குகிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ அடக்கமாகவும் அந்த பெருமைக்கு கடுகளவுக்கு இடமில்லாமல் இருந்தார்கள் என்பதற்கு இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள். அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டகத்துக்கு ஒட்டகத்துக்கு பேர் வைப்பாங்க அரபிகள்லாம். நம்ம நாய்க்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிட்றாங்கல்ல, ஆடு மாடுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டோம் நம்ம. ஆனால் நாய் மாதிரி பிராணிகளுக்கு பேர் வைப்போம். அரபிகள் ஆடு மாடு ஒட்டகத்தெல்லாம் பேர் வைப்பாங்க. நம்ம நாய்க்கு மட்டும் தான் பேர் வச்சு, நாய் பூனைக்கு தான் பேர் வைப்பாங்க. 5 ஆடு வளர்த்திங்கன்னா ஆட்டுக்கு பேர் வைக்க மாட்டீங்க, ஆடு தான் அது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு சமுதாயத்தில் ஒட்டகன்னா ஒட்டகத்துக்கு பேர், 5 குதிரை இருந்தால் ஒரு குதிரைக்கும் பேர், அப்படி கோவேறு கழுதைக்கு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது. அதுக்கு அலுபாண்டு பேர் வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டகத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், எந்த ஒரு பந்தயத்தில் கலந்து கொண்டாலும் அந்த ஒட்டகத்தை ஜெயிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஒட்டக பந்தயம் நடத்துவார்கள். இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும், யார் போயிட்டு வர்றா, எதுக்கு நடத்துகிறார்கள்னு கேட்டால் அது ஒரு போர் பயிற்சிக்கு உதவும். ஒட்டகம் என்பது சூதாட்டத்துக்குரிய பந்தயம் அல்ல. இது பந்தயம் என்று சொன்னால் திறமையை சோதிப்பதற்கான, பணத்தை வைத்து விளையாடக்கூடிய பந்தயம் மார்க்கத்தில் கூடாது. சும்மா யார் கபடி விளையாடுறோம், யார் நல்ல நீண்டு விளையாடுறதுக்காக பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான போட்டிகள் வைக்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் குதிரைக்கெல்லாம் என்ன செய்வாங்க? பந்தயம் வைப்பாங்க. எது சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வருது, அந்த மாதிரி பந்தயம் வைக்கும் பொழுதெல்லாம் நபியுடைய ஒட்டகம் தான் ஜெயிக்கும். அவங்க எந்த ஒட்டக பந்தயம் வச்சாலும் சரி, இந்த அலுபாங்கிற இந்த ஒட்டகம் தான் என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு வந்துடும். இதுதான் காலமெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிற ஒரு சம்பவம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை பந்தயம்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்திலேருந்து ஒருத்தர் வர்றார். அவர் ஒட்டகத்தை கொண்டு வர்றார். அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஏறி விரட்டுறாரு. அது பறந்து போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தையே மிஞ்சிருச்சு. எந்த ஒட்டகமும் அதை மிஞ்ச முடியாது. அவ்வளோ ஒரு பராமரிப்புனாலே அது மாதிரி செலக்ட் பண்ணி ரசூலை வாங்கியிருப்பாங்க, அவங்க விரும்பி வாங்கியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் பின்தங்கி இன்னொருத்தர் யாரோ எவரோன்னு தெரியாத ஒரு கிராமவாசி கொண்டு வந்த ஒரு ஒட்டகம் முன்னேறிடுச்சு. அப்போ இது என்ன? சஹாபாக்கள் இப்படி அதிர்ச்சி, ஆச்சரியம், வேதனை. என்ன வேதனை? ரசூலுல்லாஹ் தானே இப்போ ஃபஸ்ட்டில் வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒட்டகம் தானே முதல்ல வரும், நமக்கு இந்த மாதிரி இந்த பேருடைய ஒட்டகம் ஜெயிச்சிருச்சே, ரசூலுல்லாஹ் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எல்லாருக்கும் வரும்ல, கோழி சண்டை விடுவாங்க. இவனுடைய கோழி செத்துருச்சுன்னா கொலையே நடக்கும். ஆட்டு சண்டை விடுவாங்க. இவனுடைய ஆடு தோற்று போச்சுன்னா என்ன வயிறேன், அங்கனக்குள்ளே மனுஷனுக்கு மனுஷன் கட்டிக்கிட்டு சாவுவாங்க. அப்போ அந்த மாதிரி தங்களுடைய பிராணிகள் தோற்று விடுவதை பெரிய இழிவாகவும் அவமானமாகவும் எல்லாருமே கருதுகிறார்கள். கார் ரேஷன் விடுவாங்க, பைக் ரேஷன் விடுவாங்க. ஒருத்தன் முந்திட்டான்னு சொன்னால் பிந்தி வந்தவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஜீரணிக்க இயலாது. வாழ்க்கையை போச்சு, நாசமாக போயிட்டோம் என்றெல்லாம் இது மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சாதாரணமாக ஒரு இயல்பு. ஆனால் எப்பவும் ஜெயித்துக்கிட்டு இருக்கிற ஒன்று தோத்துட்டா, பொதுவாக 2 பேர் போட்டி விடும்போது பின்தங்கிட்டாலே மன வருத்தமாக இருக்கும். 10 வருஷம் நான் தான் ஃபஸ்ட்டு, அப்படி இருந்த ஒரு விஷயம் 11ஆவது வருஷம் தோத்துருச்சுன்னு சொன்னால் அவன் என்ன நிலைக்கு ஆளாகுவான்? அந்த மனிதன் அதோட வாழ்க்கை தற்கொலையோடு செஞ்சுக்கிடுவான். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, பெரிய கேவலமாக போச்சே, நம்ம ஒட்டகம் தோற்று போச்சே அப்படின்னு நினைக்கிறான். இப்போ கூட இவன் கிரிக்கெட் விளையாடுவாங்க, இவனுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அங்கே 11 பேர் விளையாடுறாங்க, இவன் இவனுக்கு இந்தியான்னு ரசிகனாக இருப்பான். அது தோத்துட்டா 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த கிரிக்கெட்டில் நேசிக்கிற ஒரு அணி தோத்துருச்சுன்னு சொன்னால் இவனுக்கு சாப்பாடு உன்னுடைய டீம் அல்ல, உனக்கு உரிமையான பொருள் கிடையாது. அது உன்னுடைய ஆடு மாடு மாதிரி உன்னுடைய உடைமையான பொருள் அந்த கிரிக்கெட் டீமுங்கிறது. அவன் ஒரு தொழிலுக்கு வியாபாரத்துக்காக விளையாடுகிறார்கள், அதை செட்டிங் பண்ணி விளையாடுகிறார்கள். ஸோ யார் ஜெயிக்கணும் யார் தோற்கதெல்லாம் முன்னாடி முடிவு செஞ்சு கொண்டு விளையாடுகிறார்கள். அப்படியான ஒன்றில் நீ ரசிக்கக்கூடிய ஒன்று தோத்துருச்சின்னு சொன்னால் என்ன செய்கிற? அது தோற்று போயிடறான். சினிமாங்க இவன் ரசிக்கிற ஒரு சினிமாக்காரனுடைய படம் தோத்துறா தற்கொலை பண்ணிக்கிறான். படம் வெற்றி படமாக அமையலையாம், அதனால நான் இனிமேல் வாழ்ந்து என்ன அர்த்தம் இருக்குது எனக்கு? இப்படி தான் மனிதன் இருக்கிறான், எல்லா மனுஷனும் இருக்கிறான். ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தான் வழிகாட்டுறாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்தால் அப்படி எப்படி செய்கிறாங்க? இந்த தோத்த உடனே சஹாபாக்கெல்லாம் கவலை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, எந்த ஒரு பொருள் மேலே உயர்கிறதோ அது கீழே இறங்காமல் அல்லாஹ் விடமாட்டான். அது அல்லாஹ்வுடைய செயல். தான் மேலே போய்கிட்டே இருக்க முடியாது. எதாக இருந்தாலும் மேலே போனாலும் அது கீழே இறக்காமல் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் இருக்க மாட்டான். அது அல்லாஹ்வுடைய இறை நியதி. அதனால் என்னுடைய ஒட்டகம் ஜெயிக்கும் என்றால் நீ என்ன விளைக்கிறனே, இன்றைக்கு ஜெயித்து விட்டது நாளைக்கு தோக்கும். எப்போ ஜெயித்தாலும் எப்படி நம்ம முடிவெடுக்கணும்னு கேட்டால், இன்றைக்கு ஜெயித்து விட்டது நாளைக்கு தோற்கலாம். இந்த மாதிரி ஒரு மனநிலை ஒருவருக்கு இருந்தால் இது பாதிக்குமா? அதான் எனக்கு தெரியுமா, தோத்தம் தெரியுமேன்னு போயிடும். அப்படி எடுத்துக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு லைட்டாக எடுத்துக்கொண்டு அது அந்த இடத்துல மார்க்கத்தை வர போதிக்கிறாங்க. என்னுடைய ஒட்டகம் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எழுதி வச்சிருக்கிறானா, அது திடகாத்திரமாக இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கும். அதுக்கும் வயசாகும், அதுக்கும் பலவீனம் வரும். அதை விட வலிமையான ஒன்று வந்து விட்டால் தோற்று போயிடும். இதான இயற்கை நியதி என்பதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி செய்யறாங்க? ஹக்குன் அலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு உரிய கடமை. என்ன கடமை என்றால், அல்லாஹ் எர்த்தபிய செய்யும் என துன்யாவில் எந்த பொருள் மேலே போனாலும் இல்லா வலாஹு, அதை கீழே தள்ளாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ் மேலே வைப்பான், மேலே போனாலும் கீழே இறக்கி விட்டு போயிடுவான். எதுக்கும் இதுவில் கிடையாது இப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்ல இயலுமா? சும்மா பயான் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை என்ன செய்யலாம், பயான் மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். தனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, தான் நேசித்த ஒரு ஒட்டகம் தோத்து இருக்கிறது, தோற்காத ஒட்டகம் தோத்து இருக்கிறது, மக்கள் எல்லாம் கூட அதில் கவலைப்படுறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாம் சகஜம் தானப்பா, இது என் ஒட்டகம்டா தோக்காதா? இப்படியான ஒரு மனநிலை வந்து நம்மள்கிட்ட இருக்குதா? அப்போ நமக்கு இழிவாவில் கருதுகிறோம், கேவலமாவில் கருதுகிறோம். அப்போ அடக்கம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு கிராமவாசிகிட்ட இறங்கி போகிறாங்க. இப்போ யாரோ எவரோ என்று தெரியாத கிராமவாசி ஜெயிச்சதில் வந்து அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க, அதில் சந்தோஷப்படுறாங்க. இதுதான் இறை நியதிங்கிறாங்க. கடுகளவு கூட அவங்கள இது பாதிக்கவில்லை. இந்த மாதிரி பண்பாடுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வர வேண்டும். ஏதாவது ஒரு இழப்பு கஷ்டம் மாற்றம் வந்து விட்டது என்று சொன்னால் அதுக்காக வேண்டி இடிஞ்சு போய் உட்கார்ந்து விடுவது, எல்லாம் முடிந்து விட்டது வாழ்க்கை என்று நினைப்பதற்கெல்லாம் இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இந்த விஷயத்தை நீங்கள் புகாரியில் 2872வது ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஒரு பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. ஒரு போருக்காக வேண்டி போயிட்டுருக்கும் பொழுது மக்களும் சேர்ந்து போகிறாங்க. போய்கொண்டிருக்கிற என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, எதிரில் வர்றாங்க. கிராமவாசிகள். கிராமவாசினா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு நாகரிகம்லாம் தெரியாது. இப்போ நம்ம காலத்தில் சில நாகரிகங்கள் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி நாகரிகம்லாம் அவங்களுக்கு தெரியாது. கிராமத்தார்கள், அந்த காட்டு அரபிகள்னு சொல்லுவாங்க. அதை இந்த காட்டு அரபிகளாக இருக்கிற சில ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களுடைய சட்டையை இந்த மேலாடையை பிடிச்சி இழுத்து எங்களுக்கு ஏதாவது கொடுங்க. கேட்குறது இப்படி தான் கேட்பான். கொடுக்க நம்ம எப்படி கேட்போம், கொடுக்குறத பார்த்து எதாவது செய்யுங்க இப்படி நம்ம கேட்போம். அந்த காட்டரப்பு எப்படி கேட்பான்னு கேட்டால், நம்ம சட்டையை பிடிச்சி கேட்பான், கொடுக்குறே இல்லையா, வழிப்பறி மாதிரி கேட்பான். அப்போ அந்த கிராமத்தாருடைய பண்பாடு அப்படி தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் பிறகு மாற்றிட்டாங்க. அவங்கள உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாக பிறகு மாற்றினார்கள். ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள்னு கேட்டால், எந்த நாகரிகம் பண்பாடு எதுவுமே இவர் யார், நம்ம யார், நம்ம கொடுத்தா வச்சுருக்குறோம், கொடுத்த கடனையாக போய் கேட்க போகிறோம், ரசூலுல்லாஹ்ட்ட உதவி தானே கேட்க போகிறோம் அப்படின்லாம் உணராமல் அவர் தந்துதான் அவனு அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை பிடிச்சி இழுத்து என்ன செய்கிறாங்க, அந்த உதவியை கேட்குறாங்க. அந்த இழுத்த இழுப்பில் உடம்பெல்லாம் செக்க சிவேர்ந்த உடம்பு உங்களுக்கு, அந்த உடம்புல அந்த துணி இறுக்கி என்ன செய்யுது, வரி விழுந்துறதுக்கு ஆகி மேலாடையே திருப்பி இழுத்துட்டு போயிட்டாங்க. வேற ஆளுக்கு கையில் மாறி போய் மேலாடையை கொடுங்கப்பா, மேலாடையை கொடுங்கப்பான்னு கத்துறாங்க. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடையை பிடுங்கி கொண்டு போகிற அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட உதவி கேட்குறாங்க. இந்த மக்கள் எல்லாம் இருக்கிற சகாபாக்கள், பண்பட்ட சகாபாக்கள் இருக்கிறாங்க. இது வந்தது பண்படாத கிராமவாசிகள் கூட இருக்கிற மக்கள் எல்லாம் பண்பாடும் நடக்கக்கூடியவங்க. அவங்க முன்னாடியே வந்ததுனால இந்த பாடங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவங்களும் சரியான கோபமாக இருக்குது, இவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அதை அமைதிப்படுத்திட்டு என்ன சொல்கிறாங்க, என்னிடத்தில் நீ உதவி கேட்குறீங்க, என்னிடத்தில் இந்த அங்கே முள் மரங்களாக இருக்குது, முள் மரங்கள் உள்ள பகுதி அது, அந்த முள் மரங்களில் போய் அந்த அந்த அவங்க மேலாடை கூட கிழிந்துலாம் விட்டது. அந்த மாதிரி முள் மரத்தை தள்ளி வர விட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த முள் மரத்தை பாருங்கன்னா நிறைய மரம் இருந்திருக்கு, இந்த மரத்தை பார்த்தீங்களா, இவ்வளோ மரம் இருக்குல்ல, இந்த எண்ணிக்கை அளவுக்கு என்னிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் அவ்வளவு உங்களுக்கு தந்து விடுவேன், நான் வச்சுக்கிற மாட்டேன், நாளைக்குன்னு ஒன்றை நான் வைத்து கொள்ள மாட்டேன், கொஞ்சம் வச்சா தருவேன், நிறைய இருந்தால் தரமாட்டேன், அந்த மாதிரி பாலிசி கிடையாது. எனக்கு இந்த முள் மரம்னு அவங்க சொல்லி காட்டுறது நிறைய இருந்திருக்குன்னு விளங்குது. எங்கே பார்த்தாலும் முள் மரங்களாக முளைத்திருக்கிறது. அதை சுட்டி காட்டி சொல்கிறாங்க, இந்த முள் மரங்கள் எண்ணிக்கை அளவுக்கு என்னிடத்தில் செல்வங்கள் இருந்தாலும் நான் என்னை கஞ்சனாக நீங்கள் காண மாட்டீர்கள், அத்தனை உங்களுக்கு தந்து முடித்து விடுவேன்.
இப்படி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் எந்த மனுஷனுக்காவது இப்படி சொல்ல வருமா, கோவம் வருமா? அல்லாஹ்வுடைய பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு ஆள், சக்கரவர்த்தி, ஜனாதிபதி, இறை தூதர்னு ஒரு மரியாதை நடத்தணும். இவங்க யாரையும் அவர் உரிமையான ஆளும் கிடையாது. ஒரு நண்பர், ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமான்னா அப்படியும் கிடையாது. யாரையும் ஒரு கிராமத்துலேருந்து வர்ற ஆளுங்க. அது வந்தது உதவி தான் கேட்க வந்தாங்க, கொடுத்த கடனை கேட்கறதுக்கு வரல. அப்போ அந்த மாதிரி வரும்போது அநாகரிகமாக நடந்தால் நமக்கு என்ன கோவம் வரும்? சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, முள் மரத்தில் தள்ளுறாங்க, மேலாடையெல்லாம் கிழிக்கிற அளவுக்கு ஆகுது. அப்படின்னு தெரியலாம் இல்லையா? அப்படின்னு ஒரு யுத்தத்துக்கு போய் சண்டை பிடிக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ சொன்ன பதில் என்ன? என்னிடத்தில் எவ்வளோ இருந்தாலும் தருவேன், இதுக்கே பதறீங்க, இருக்கிறலாம் உங்களுக்கு தான் தரப்போகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ சொல்கிறாங்க. பொதுவாக என்ன செய்வோம், கொடுக்கணும்னு நினச்சா கூட கொஞ்சம் திமிராக பேசினான்னு வைங்க, இல்லைன்றுவாங்க. ரேஷன் கடையில் போய் ஒரு அதிகாரிகிட்ட போய் உங்களுக்கு தர வேண்டிய பொருள் தான், ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினேன், உனக்கு கடையில் போ, எங்கே வேணாலும் போய்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வாங்கும் பொழுது கூட ஒரு கண்ணியை நான் ஒரு உரிமையோட அந்த மாதிரி கேட்குறத உடன்பட மாட்டாங்க. அதிகாரிகள்கிட்ட சொந்த காசை தருவதில்லை, மக்கள் காசு தான் தர்றாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட அநாகரிகமாக நடந்து கொண்டார்களே ஆனால் அவனை விரட்டி அடிச்சிருவாங்க. அவன்கிட்ட என்ன செய்யணும், கை கட்டி நிற்கணும். கை கட்டி நிற்காமல் சும்மா அப்படி நின்று கேட்டானா இப்படி தான் கேட்பியா நீ, உனக்கு இல்லை போ, இப்படி சொல்லக்கூடியெல்லாம் நீங்கள் பார்க்குறோம். முஸ்லீம் அதிகாரியாக இருந்தாலும் இப்படி தான் செய்கிறாரு. எல்லார்ட்டையும் இந்த பண்பாடு இருக்கிறது, கெட்ட பழக்கம் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த பண்பாட்டில் எவ்வளோ ஒரு படிப்பினை இருக்கிறது. இப்படி நம்ம இருந்தால் நடக்க இயலுமா? ஆனால் ஏளணும். ஏன் ஏல மாட்டேங்குதுன்னு கேட்டால் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கதையாக கெட்டு போயிடும். இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம கேட்டால் கூட ஓ ரசூல் அப்படி நடந்தாங்களா, அப்படி தான் நடந்திருப்பாங்க, அதுக்கு தானே சொல்லப்படுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்தாங்கன்னா அதோட நல்லா நடக்கணும், அப்படி எடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நடந்தார்கள் என்று கேட்டால் நான் அதைவிட பணிவாக, அதைவிட இறங்கி, அதைவிட சர்வசாதாரணமாக நடப்பேன்ற முடிவுக்கு தானே வரணும். அப்படி வராத காரணத்தினால் தான் நம்மள்கிட்ட கூட இந்த மாதிரி பண்பாடுகள்லாம் இருக்க மாட்டேங்கிறது. இதையும் நம்ம பார்க்கணும். இது புகாரில் 2821 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இந்த அளவுக்கு இணங்கி இருக்கிற காட்சியை பார்க்கணும். பள்ளிவாசல் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிவாசலுக்கு வீட்டில் இருக்கிறாங்க. பள்ளிவாசலும் வீடு ஒன்று தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு என்பது பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்குள்ளே எப்படி போயிடலாம், அங்கேருந்து உள்ளே வருவாங்க. பள்ளிவாசலுக்கு வீட்டுக்கும் வாசல் இருக்கும். அப்போ பள்ளிவாசலும் வீடு ஒன்றாக இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. வீடுனா என்ன, அரண்மனையா? சும்மா ஒரு பாய் போட்டு மறைச்சிருக்கும். வெளியில் நடக்கிறதெல்லாம் சத்தமெல்லாம் கேட்கும், பேசிக்கொள்வதெல்லாம் விளங்கும். அப்போ பள்ளிவாசலில் வச்சு 2 பேர் சண்டை, வாய் சண்டை. என்ன சண்டை நடக்குது? உபய் இப்னு கஅபுங்கிற ஒரு சஹாபியும் இப்னு அபி ஹத்ரத், கஅபுங்கிற சஹாபியும் இப்னு அபி ஹத்ரத்ங்கிற ஒரு சஹாபியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை உள்ளேருந்து கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சண்டைன்னு கேட்டால் கஅபு அவர்கள் கடன் கொடுத்துருக்கிறார். இந்த இப்னு அபி ஹத்ரத் என்பவர் கடன் கொடுக்க திருப்பி கொடுக்காமல் இருக்கிறார். எப்போ தருவ போவ, எத்தனை தடவை கேட்குறது, இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. என்ன பேசுனாங்கன்னு வரல. அவர்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சண்டை போட்டு கொண்டிருந்தார். வாய் சண்டை, அடிதடி இல்லை, வாய் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குகிறது. விசாரிக்காமலே தெரிஞ்சிட்டாங்க, இவர் கொடுத்துருக்கிறாரு, வாங்கியிருக்கிறாரு, வாங்கினவர் திருப்பி கொடுக்க முடியலை, அதனால் இவர் கோவப்பட்டு கணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு, இவர் அதை சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு என்றதை ஊகித்து வழங்கி கொள்கிறார்கள். கேட்டால் விளங்கிக்கணும்ல. உள்ளேருந்து கேட்குறான், உடனே என்ன செய்கிறாங்க, எவனா சண்டை போட்டு உள்ளே உட்காந்துருக்கலாம், அவங்க வரவே தேவையில்லை. இதை கண்டுக்கிறாமல் விட்டுருவோம். நம்மளே என்ன செய்வோம், ஒரு பில்டிங்கில் மேமாட்டில் ஒருத்தர் இருப்பான், கீழே ஒருத்தர் இருப்பான், அங்கே வெட்டு குத்து நடக்கிற மாதிரி சத்தமெல்லாம் கேட்கும். நம்ம வாடு சும்மா இருப்போம், என்னங்க நடக்குது, வெட்டி சித்திரம் என்ன செய்கிறது, அப்படி பதற மாட்டோம். அடுத்த வீட்டில் ஏதாவது நடக்குன்னு வைங்க, நான் போய் தலையிடுவோமா, கேட்போமா? நம்ம வீட்டிலையா இருக்குது, அடுத்த வீட்டிலேருந்து நமக்கு என்ன? அப்போ 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டான்னு வைங்க, பார்த்துக்கிட்டே போயிட்டுருப்போம். சண்டை போட்டோம்னு சொன்னால் ஒரு 2 மனிதர்கள் சண்டையை சண்டை போடலாமா, என்னப்பா விஷயம்னு சொல்லி நம்மளுடைய இறங்கி அதை ஒரு தீர்வு அளிக்கணுமா இல்லையா? அப்படி நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உடனே வர்றாங்க, வேகமாக வர்றாங்க. அவர் கஅபுட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்தப்பா எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ என்ன செய்யன்னு கேட்டால் இப்படி வாங்கிக்கங்கிறாங்க. பாதியை விரலால் சைகை பண்ணி, நீ கடன் கொடுத்தீல, எவ்வளோ கொடுத்தியோ அதில் பாதி வாங்கிக்க, பாதி விரல் இப்படி காட்டு, விரல் இப்படி காட்டி என்ன செய்கிறாங்க, விரலால் சைகை செய்து இவ்வளோ வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சொன்ன அப்படி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவரை கூப்பிட்டு இந்த பாதி வாங்கிக்கிறேங்கிறாரு. அந்த கடனை கொடு, முடிச்சிடு, இனிமேல் கடன் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விஷயமெல்லாம் அடங்கி இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் அந்த கஷ்டப்பட்டவருக்கு நம்ம உதவணும், கொடுத்து தான் உதவணுன்னு கிடையாது, பரிந்துரைகள் மூலம் உதவலாம். ரசூலுல்லாஹ் ஒன்றுமே கொடுக்கல இந்த சந்தர்ப்பத்தில், ஆனால் நம்ம சொன்னால் இவர் கொடுப்பாரு,
நம்ம சொன்னால் இவர் தள்ளுபடி பண்ணுவார் என்று மொத்தமாக தள்ளுபடி பண்ணி நியாயமாகவும் இருக்காது. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து பாதினா கொடுத்துருவார், முழுசாக கொடுக்க இயலாது. அவரும் வந்து பாதியை தள்ளுபடி பண்ண சொன்னால் பண்ணிடுவார் என்று எல்லாத்தையும் அந்த இடத்துல கணக்கீடு செய்து நீ பாதியை கூட நீ பாதியை வாங்கிக்க, 2 பேர் ஒத்துக்கிறாங்க. அப்போ இதில் கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், மக்கள் மீது எவ்வளோ அக்கறை இருக்கணும். எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும், எந்த ஒரு தகுதியில் நம்ம இருந்தாலும், நம்ம முன்னாடி ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் யாரோ 2 பேருடைய பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ளணும். இவர் யார்? இவங்களாம் இப்னு அபீ ஹத்ரத்னா யார்? அபூபக்கர் மாதிரி பெரிய ஒரு மதிப்புமிக்க பெரிய மதிப்புள்ள ஒரு பதவியில் உள்ளவர். அவர் காபுண்டா அந்த மாதிரியான ஆட்களா? 2 தோழர்கள், அவ்வளோதான். ஆயிரக்கணக்கான பேரில் 2 பேர், இவ்வளவுதான். இந்த 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அதில் தலையிடணும்னு அவசியம். வீட்டுக்குள்ளே கதவு நல்லா சாத்திக்கிட்டு சத்தம் வராமல் நல்லா இழுத்து போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்து அதை விசாரித்து அதுக்கு தீர்வு சொல்லி மக்களை எப்படி இறங்கி போகிறாங்கன்னு வைங்க, நம்ம தகுதி பார்ப்போம். அப்படி இறங்கி போய் சமாதானம் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம ரேஞ்சில் உள்ள 2 பேர் சண்டை போட்டால் போய் சமாதானம் பண்ணுவோம். நம்ம கீழே உள்ள 2 பேர் சண்டை போட போக மாட்டோம். நம்ம யார் அவன் யார், அவன்கிட்ட போய் நம்ம சமாதானம் பண்ணுறதா அப்படின்னு நம்ம நினைக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பார்த்தாங்களா? அவங்க தரத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியில் உள்ள சண்டையா இது? ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிடும்போது இவங்களாம் ஒரு தரமே கிடையாது. அவங்களோட கம்பேர் பண்ணால் அப்படியான நிலையில் உள்ளவர்களுக்கு மத்தியில் சண்டை இருந்தாலும் அதை போய் தீர்க்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. இதுகள்லாம் அடக்கம்ன்றது தான் அடக்கம்ங்கிறது. நாங்கள் அடக்கமாக தானே இருக்கோம்னு சொன்னால் அதுக்கு பேர் அடக்கம் கிடையாது. அடக்கம்னு சொன்னால் மனிதனாக இறங்கிடணும். உங்களை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. இது புகாரில் 457வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பல நூல்கள்லாம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, முத்தாய்ப்பா ஒரு வார்த்தை, மதீனாவில் உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய அடக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மதீனாவில் உள்ள ஒரு அடிமை பெண், பொதுவாக அடிமைகளுக்கு மரியாதை கிடையாது, அடிமை பெண்ணாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மரியாதை கம்மி. ஒரு அடிமை பெண் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் அவர்கள் என்ன வேலையும் அவர்கிட்ட வாங்கி கொள்ளலாம். கையை பிடிக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, இலக்கியமாக சொல்கிறாங்க. ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து கொண்டு எனக்கு சரியா இல்லையா, என் கூட வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் போய்விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பண்பாட்டு நீங்கள் இதில் விளங்கிக்கிறங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணை கையை பிடிச்சாங்கன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஒரு இலக்கியமாக சொல்ல முடியல. அந்த ஒரு பெம்புளை கூட கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் என்ன செய்யலாம், அவங்களுடைய வேலையை வாங்கி கொள்ளலாம். எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் ரசூல் தானே எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இந்த கரண்ட் பில்லை கட்டிட்டு வாங்கன்னு சொன்னால் நம்ம செய்வோமா? அந்த மாதிரி உதவும். அந்த மாதிரி சில வேலைகளை ரசூலுல்லாஹ்ட்ட வாங்க நினைத்தால் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வேலை வாங்கி விடலாம். அது அடிமை பெண் தானேன்னு பார்க்க மாட்டாங்க, உயர்வானவரா தாழ்ந்தவரான்னு பார்க்க மாட்டாங்கங்கிற ஒரு செய்தியை புகாரியில் வந்து 6072வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு தன்னடக்கம் நமக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முன்மாறி எடுத்துக்கொண்டு இதுவரைக்கும் நம்மள்கிட்ட இல்லாவிட்டால் கூட நம்மளை மேலானவன் நினைக்கிறோமே, அதுதான் உள்ள நம்மளை நரகத்துக்கு தள்ளக்கூடியது. அந்த ஆணவம் பெருமையை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த 10 நாட்களாக இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகிறது. உலக வரலாற்றில் இவ்வளோ பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடந்ததே இல்லை. ஏன்னா மக்கள் அதிகமாக உள்ள ஒரு நாடு, அதையும் பார்க்கணும். அப்போ 1 கோடிக்கும் நெருக்கமான மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த டெல்லியை சூழ்ந்து விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி 45-4.5 மாதம் ஆனால் கூட நாங்கள் அதுக்கு தயாரிப்போடு வந்திருக்கிறோம் என்று சொல்லி ரொம்ப பிளான் பண்ணி திட்டமிட்டு அந்த மக்கள் வந்து அந்த குளிரில், அதுவும் சாதாரண குளிர், டெல்லி குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ வந்து ரொம்ப அதிகமான குளிர் உள்ள ஒரு சீசன், அந்த ஒரு சீசனை கூட அவங்க சகித்து கொண்டு நடு ரோட்டில் படுத்துக்கொண்டு அவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன ஏது என்பதெல்லாம் சின்ன டயத்தில் விளக்கல, பெரிய விஷயங்கள் விளக்க வேண்டி இருக்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் இருக்கிறது, இஸ்லாத்துடைய இந்த விவசாயத்தை குறித்து இஸ்லாத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் வழங்கி கொண்டால் போதும். என்ன பார்வை என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த விளை பொருட்களுடைய விலை ஏறி விடுகிறது. விளை பொருட்கள்னால் என்ன, கோதுமை இந்த மாதிரி பேரிச்சம்பழம் விலை ஏறி விடுகிறது. விலை எதனால் ஏறும்? உற்பத்தி கம்மியானுச்சின்னு சொன்னால் விலை ஏறிக்கணும். விலை ஏறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? 100 டன் உற்பத்தி ஆகிற இடத்துல 50 டன் தான் உற்பத்தி ஆகுது. அது மழையினால் இருக்கலாம், வெள்ளத்தினால் இருக்கலாம், அல்லது ஏதாவது பூச்சிப்பட்டையெல்லாம் அரிச்சு விட்டு அந்த செடி கொடிகள் நாசமாக்குனதுனால ஏதோ ஒரு காரணத்தினால உற்பத்தி கம்மியாகிவிட்டால் விலை என்ன செஞ்சிடறேன், அதிகமாயிரும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் அவனுக்கு கட்டுப்படி ஆகும். விலை அதிகமாகுதுன்னா அந்த விவசாயி வந்து ஒரு ஏக்கரில் வந்து பயிரிடுறான்,
அரை ஏக்கர் அளவுக்கு தான் தேருதுன்னு சொன்னால் அந்த உழைப்பு அதில் நம்ம எடுக்கணும். அவன் அதிகமாக விற்றா தானே அவனுக்கு கட்டுப்படி ஆகும் என்கிற காரணத்தினால அவன் விலையை கூட்டத்தான் செய்வான். அதுக்கு நியாயம் இருக்கிறது. அப்போ சஹாபாக்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த விலையை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணுங்க, இவ்வளவு தான் விற்கணும், பேரிச்சம்பழத்தை இவ்வளோ தான் விற்கணும், அது மாதிரி ஒவ்வொரு பொருள்களும் என்னென்ன பொருள் கோதுமைண்டா இவ்வளோ தான் விற்கணும் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் வந்து விலை கட்டுப்பாடு கொண்டு வாருங்கள் என்று கேட்குறாங்க. கொண்டு வர்ற இடத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. கொண்டு வரக்கூடிய பவர் மன்ன சக்கரவர்த்தி அதிபருங்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதராக இதை முறையிடலை, ஜனாதிபதிங்கிற வகையெல்லாம் முறையிடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு தெரியுமா, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சவன், அவன் தான் அதிகமாகவும் குறைவாகவும் தரக்கூடியவன். அல்லாஹ் தான் சில இடத்துல சீசனில் அதிகமாக உற்பத்தி தந்துடுவான், சில இடத்துல கம்மியாக்கி விடுவான். இது அல்லாஹ் செய்கிற வேலை. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நான் போய் இதில் விலை கட்டுப்பாடு செஞ்சு அவர்களுக்கு அநீதி இழைத்தவனாக ஆகி அல்லாஹ்விடத்தில் எனக்கு எதிராக அவர்கள் வந்து வழக்கு தொடுத்து அந்த ஒரு நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பலை. இந்த விலை கட்டுப்பாடு செய்யுங்கள்னு சொல்லும் பொழுது உற்பத்தி அவன் செய்கிறான், அவன் கஷ்டப்பட்டுருக்கிறான், விலை ஏற்றி இஷ்டத்துக்கெலாம் ஏற்ற முடியாது. தக்காளி வந்து கிலோ 40 பைசாவுக்கு விற்கிதா இல்லையா? சில நேரத்தில் ஏன் ஜாஸ்தியாக போனால் விற்று தான் ஆகணும். விலை ஏற்றுறது இறக்குறதெல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு ஏற்ற முடியாதுங்க. அது விலை பொருட்களை, அழுகும் பொருட்களை எல்லாம் விலை ஏற்ற முடியாது. ஏற்றுனாண்டால என்ன அர்த்தம், அவ்வளோ லாஸாக இருக்குது அவனுக்கு. அதனால கொஞ்சம் ஏற்றி விற்க தான் செய்வான். அதிகமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த விவசாய பொருள்கள் என்பது. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த வார்த்தையே சொல்கிறாங்க. ரசூல் இன்னல்லாஹ அல் காபிலு அர் ராசிக்கு, அல்லாஹு தான் அதிகமாக தர்றவன், சுருக்கமாக செஞ்சிடுறவன் சொல்லிவிட்டு எந்த ஒரு மனிதனுடைய உயிருக்கோ எந்த ஒரு மனிதனுடைய உடைமைக்கோ என்னால் பாதிப்பு ஏற்பட்டு அவன் மறுமையில் அல்லாட்ட எனக்கு எதிராக முறையிடக்கூடிய நடவடிக்கை நான் எடுக்க மாட்டேன், அப்படி ஒரு நிலையில் நான் சந்திக்க மாட்டேன். இந்த விவசாயிகள் என்பது அவங்க உயிர் நாடி, அவங்களுடைய ஆதாயம் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுத்துகிறோம் என்று சொன்னால் மறுமையிலையும் குற்றம். உலகத்தில் என்ன ஆகுன்னு கேட்டால் இந்த விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டான்னு வைங்க, நம்ம எல்லாம் என்ன செய்வோம், எந்த நவீன உணவாக இருந்தாலும் அதுக்கு விவசாயம் வேணும். நீங்கள் பிஸ்ஸாண்டு சாப்பிட்லாம், பிஸ்ஸா எதில் செய்கிறது, அதுக்கு கோதுமை வேணும்ல, அதுக்கு வேணும் தானே. சரி, எந்த ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அதுக்கு வந்து கண்டிப்பாக விவசாயத்தில் உள்ள அரிசி கோதுமை பருப்புகள் வேணும். அது இல்லைன்னா வாழ முடியாது. அவர்கள் ஒவ்வொரு துறையில் உள்ளவரும் பல கோடிகள் சம்பாதிக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு பேனா தயாரிக்கிறவன் பல கோடி சம்பாதிக்கிறான். ஒரு செல்ஃபோனு தயாரிக்கிறான்னு சொன்னால் ஒரு ஃபோனுக்கு 500 ரூபா 1000 ரூபா லாபம் வைக்குவான். 2000 3000 அதிக விலை உள்ள ஃபோனாக இருந்தால் ஒரு ஃபோனுக்கு 10,000 ரூபாயெலாம் லாபம் வைப்பான். ஏன்னு கேட்டால் திடீர்னு 70,000 ரூபா ஃபோனுமா, திடீர்னு தள்ளுபடி 50,000 ரூபாம்மா. அப்போ 20 நாள் கூட தானே வச்சுருக்காங்க. அதனால எதுக்கு தள்ளுபடி பண்ணுறான், அவ்வளோவுக்கு லாபம் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளையும் ஒரு பிளேடு தயாரித்து அப்படி பண்ணுறான். விவசாயிக்கு என்ன கிடைக்குது, அவன் படுற கஷ்டத்துக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு உள்ள கூலி அவனுக்கு கிடைக்குதா? இன்றைக்கி வரையும் கிடைச்சிருக்குதா? கிடைக்கல. நீங்கள் இவ்வளோ காலம் ஆனாலும் அரிசி என்ன விலைக்கு வாங்குறீங்க? உலகத்திலே சீப்பான பொருள் எது? விவசாயி உற்பத்தி பண்ணுறது தான். அரிசி அவ்வளோ கம்மியாக உங்களுக்கு கிடைக்குது. அரிசி என்ன செய்ய, தண்ணி பாட்டிலுக்கு என்ன விலை, பால் என்ன விலை? தண்ணி பாட்டில் என்ன செய்கிறான், 25 ரூபான்னு விற்கிறான். பால் அந்த விலை தான். விவசாயி இந்த பாலை கறக்கிறதுக்காக வேண்டி மாட்டுக்கு தீவனம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மாட்டுக்கு விலை வாங்கி அதை பாலை கறக்கிறான். அந்த பாலை எவ்வளோக்கு அவனுக்கு விற்க முடியுதுன்னு கேட்டால் 25 ரூபாய்க்கு விற்க முடியுது. அதே மாதிரி அதே அளவு உள்ள தண்ணீரும் 25 ரூபாய் விற்கிறது. அப்போ ஒரு தண்ணீர் விலை கூட அவனுக்கு என்ன செய்யலை, தண்ணிக்கு ஒரு செலவும் பண்ணலை, மருந்தை போட்டு என்ன செய்யறான், கலக்கி டப்பாவில் அடைக்கிறான். இதுக்காக வேண்டி அவன் நினைச்ச விலையை வைக்க முடிகிறது. அப்போ இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது நல்லது, அவங்க எதை விரும்புகிறாங்களோ அதை தான் ஒரு அரசாங்கம் செய்யணும். பிள்ளைகளும் போக தேவையில்லை. நீ விவசாய நன்மைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தேன்னு சொல்கிற, அது விவசாயி பாதிக்குதுன்னு சொல்கிறான். நீ அவன் நன்மைக்கு தானே கொண்டு வந்த, அவன் பாதிக்கிற பிறகு எதுக்கு இந்த சட்டம்? ஒரு விவசாயி போராடுறானா, பஞ்சாபே இங்கே தான் வந்து நிற்கிறது. பஞ்சாப் தான் நாட்டிலே பெரிய விவசாய பூமி. பஞ்சாப்னா பஞ்சுனா 5, அப்படின்னா நதி, 5 நதி ஓடுகிறது. அதனால் இந்த மாநிலத்துக்கு என்ன பேர், பஞ்சாப்னு பேர். 5 நதிகள் ஓடக்கூடிய, இப்போ பார்த்தாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய, நாட்டுக்கெல்லாம் கோதுமையை சப்ளை செய்யக்கூடிய ஒரு மாநிலம் எது? பஞ்சாப். அப்போ அவன் தான் வந்து அதை தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹரியானாவும் அதே மாதிரி, அவனும் டெல்லியெலாம் கிடக்கிறான். ஊப்பியிலேருந்து அதிகமான பேர், நம்ம போல் இங்கே இருந்த தூரம் ஜாஸ்தியாக இருக்கிறனால டெல்லியை சுற்றி உள்ள மாநிலங்களில் விவசாயிகள்லாம் அங்கே வந்து கிடக்கிறாங்க போது இவன் சொல்கிறான் விவசாய நன்மைக்கு தான் செஞ்சோம், இவன் கொண்டு வர்ற சட்டம் விவசாயிக்கு நன்மை தருன்னு வச்சுக்கிடுவான். நீ விவசாயிக்கு தான் நன்மைங்கிற, அவன் இல்லைங்கிறான்ல, விட்டுற வேண்டியதானே. அவன் நன்மைக்கு தானே இப்போ செஞ்சேங்கிற, நன்மைக்கு செஞ்சுருந்தா 3 பேர் வருவானா, 10 பேர் வருவான். அவ்வளோ பேர் சேர்ந்துக்கிட்டு சட்டத்தை வாபஸ் வாங்குறான்.
விவசாயத்துடைய பொருளை எல்லாம் வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து அவன் கொள்ளையடிப்பதற்காக அந்த சட்டம் அந்த சட்டத்தை தனியாக இன்னொரு நாளைக்கு விளைவிக்கலான்னு சொல்லலாம். அந்த சட்டத்துக்கு உள்ளே போகலை. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், விவசாயி எதிர்க்கிறானா இல்லையா? எல்லா விவசாயம் எதிர்க்கிறான. டெல்டா பூரா சென்னையில் கூட பந்து நடக்கலை. டெல்டா மாவட்டங்கள் அந்த காவிரி நீரில் விவசாயம் பண்ணக்கூடிய பகுதிகள் பூரா முழுசாக அந்த கடையெடுப்பு பந்து செஞ்சு காட்டினார்கள். அப்போ விவசாயி அந்த வழியை உணர்ந்து செய்யும் பொழுது அதை மாற்றுறதுக்கு வாபஸ் வாங்க என்ன தயக்கம்? அதை வாபஸ் வாங்கலை நீ வந்து திமிரா இருந்தேன்னு சொன்னால் அவன் விவசாயத்தை நிப்பன்னு என்ன செய்வ? எந்த கார்பரேட் கொடுப்ப? விவசாயம் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அவன் நிலமாக போட்டு விட்டான் என்று சொன்னால் அப்புறம் நாடு என்ன ஆகுறது? அப்போ இதை விளங்கணும். விவசாயிகளுக்கு விஷயத்தில் நம்மளே அநியாயம் பண்ணுகிறோம். விவசாயியுடைய பொருள்கள் எல்லாம் முருங்கைக்காயிலேருந்து கீரையிலேருந்து விலையை பார்த்தீங்கன்னா வருது வைத்தறிச்சலாக இருக்கும். அவ்வளோ கம்மியான அற்பமான ரேட்டுக்கு அவன்கிட்ட என்ன செய்கிறோம்? அவன் விற்கிறான், அதில் பேரம் பேசுகிறோம். ஒரு முருங்கைக்கட்டை ஒரு 5 ரூபான்னு சொன்னால் 3 ரூபாய்க்கு தெரியான்னு கேட்குறோம். அப்போ உண்மையில் இது வந்து உற்பத்தியாக எத்தனை ஒரு மரத்தில் முருங்கைக்காய் வரும்? 4 முருங்கை மரத்தை வச்சு அவன் என்னத்தை வாழ்ந்துட முடியும்? அரண்மனை கட்ட முடியுமா? இன்னமும் கோவணத்தோடு நிற்கிறான். இன்றைக்கி இருக்க விவசாயி இன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோவணம் தான் அவனுக்கிட்ட ஆடை. நல்ல ஒரு ஆடையே கிடையாது. கோவணத்தை கட்டிக்கிட்டு வயலில் இறங்கி கஷ்டப்படுறான். அவனுக்கு கருணை காட்ட முடியாத ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முழு சப்போர்ட்டாக நம்ம இருக்க வேண்டும். எந்த வகையிலெல்லாம் ஆதரவு கொடுக்க முடியுமோ அவர்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க இருந்தால் நம்ம இருக்க முடியும். அவங்க உற்பத்தி செஞ்சால் நம்ம சாப்பிட முடியும். அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் எல்லாம் இறக்குமதி தான் பண்ணணும். எல்லாம் இறக்குமதி பண்ணால் விலை தாறுமாறாயிரும். நீங்கள் அரிசி 500 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க இயலாது. இறக்குமதி பண்ணி தான் சாப்பிடணும். வந்தால் கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வாங்க வேண்டி வரும். இப்போ 50 ரூபா 40 ரூபாய்க்கு உலகத்தில் எங்கேயா அரிசி இருக்குதா? $50 விற்கிறான் அரிசியை. இங்கே 50 ரூபாய்க்கு கிடைக்கிறது. $50 என்னாச்சு? 350 ரூபா, 3500 ரூபா. அவ்வளோ ரேட்டுக்கு உலகத்திலலாம் பொருள்கள் விற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் அவ்வளோ அற்பமான ரேட்டுக்கு இன்றைக்கி இவனுடைய பொருள்கள் வந்து சந்தையில் கிடைக்குதா? அதை தாங்கி கொண்டு உழைத்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மேலும் மேலும் சலுகை செய்து விட்டுவிட்டு அவனை இருக்கக்கூடிய சட்டங்களை போட்டால் நாடு அழிந்து விடும் என்பதை என்ன செய்கிறோம்? ஒரு எச்சரிக்கை.